வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஆப்பிள், மேங்கோ, டேட்ஸ் இந்த மூணையும் வச்சு 3 விதமான மில்க் ஷேக் பண்ண போகிறோம். மூணுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். மூணுலையுமே சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜூஸாக பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி மில்க் ஷேக்காக பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 150 கிராம் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு நடுவில் சின்ன சின்ன விதைகள் இருக்கும், அதை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஆப்பிள் பீசஸை சேர்த்துட்டு இது கூட சில்லுன்னு உள்ள பால் 150 ml சேர்க்குறேன். இந்த பால் காய்ச்சி ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்ச பால். கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இது மேலே பொடியாக கட் பண்ண ஆப்பிள் பீசஸ், கட் பண்ண முந்திரி கொஞ்சம், சாப் பண்ண பிஸ்தா பீசஸ் கொஞ்சம். மேங்கோ மில்க் ஷேக் பண்ணலாம். 200 கிராம் மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மில்க் ஷேக்குக்கு மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழமாக வாங்கிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். மாம்பழத்தை பிளெண்டரில் சேர்த்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து சர்க்கரையை குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் 150 ml சேர்க்குறேன். இது கூட ஐஸ் கியூப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். கார்னிஷிங்க்கு கட் பண்ண முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கலாம். டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 7 பேரிச்சம்பழத்தை அதில் உள்ள கொட்டைகளை எல்லாம் எடுத்துட்டு இந்த பவுலில் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் சூடான பாலை சேர்த்துட்டு 30 to 40 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆச்சு. பேரிச்சம்பழம்லாம் ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைபற்றும். இந்த பிளெண்டரில் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை பாலோடையே சேர்த்துடலாம். இது கூட சில்லுன்னு உள்ள பால் 150 ml சேர்க்கிறேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால். 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்கிறேன். தேன் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க, கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இது கூட ஐஸ் கியூப் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். கார்னிஷிங்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ண டேட்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ண முந்திரி, பிஸ்தா சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.